ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சில்ட்ரன் ஸ்டோரீஸில் உள்ள ஒரு பவரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு தடவை அக்பர் ராஜாவுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த சபை உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சும்மா முகத்துதிக்காக அவரை புகழ்ந்து அவரை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவர் தூங்கினா மட்டும்தான் அவர் உடல்நிலை சரியாகும்னு வைத்தியர்கள்லாம் சொன்னதுனால இவங்கெல்லாம் ஏதோ கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்க முயற்சி பண்ணும்போது அவருக்கு நெஞ்சு வலி தாங்காமல் அவர் திரும்ப திரும்ப படுத்துட்ருக்காரு. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த பீர்பால் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் கதை சொல்லலை, அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நடந்த வார்களையும் நடந்த போர்களையும் நடந்த சண்டைகளையும் பற்றி பேசிகிட்டு இருந்தால் எப்படி ஒருத்தவங்களால தூங்க முடியும், அதனால் அவங்களெல்லாம் போக சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு சொன்னதும் இவர் போய் சொல்கிறாரு, இந்த கொடூரமான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல சிந்தனைகளையும் நல்ல பூக்கள், மலைகள், ஆறுகள், குழந்தைகள் விளையாடுறது, புல்வெளி, இதை பற்றிலாம் யோசிங்கன்னு சொல்லும்போது அவர் கொட்டாய் விட்டு அப்பா இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு அவர் சொல்லும்போது இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் பீர்பால் எந்த கதையை சொல்லி அக்பரை தூங்க வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒன் டே a flock of birds was flying in the sky. The birds were in search of food. உடனே ஒரு நாள் நிறைய மந்தையான பறவைகள் பறந்துட்டுருக்கு, வானத்தில் பறந்துட்டுருக்கு. அதுங்கெல்லாம் எதை தேடி பறக்குது, உணவை தேடி பறக்குதுங்க. ஃப்ளாக் மந்தை, ஃப்ளையிங் பறந்தது, ஸ்கை வானம், சர்ச் தேடல், ஃபுட் உணவு. ஒன் டே a flock of birds was flying in the sky. The birds were in search of food. அதாவது அந்த பறவைகள்லாம் உணவை தேடி பறந்துட்டுருக்கு. As they could not find any food nearby, they flew ahead and reached near a village. அவங்க கிட்டக்க, அதாவது அந்த பறவைகள் வாழ்கிற இடத்துக்கிட்டக்க எந்த உணவும் கிடைக்காததுனால வெகு தூரத்துக்கு போகுதுங்க. அந்த பறவைகள்லாம் வெகு தூரத்துக்கு போகுதுங்க. போகும்போது என்ன ஆகுது, ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தை வந்து அடையிறாங்க. அந்த பறவைகள்லாம் ஒரு கிராமத்தை வந்து அடையிறாங்க. As they could not find any food nearby, நியர்பைனா அருகில் உள்ள இடத்துல எங்கேயுமே கிடைக்காதனால ரொம்ப வெகு தூரத்துக்கு பறந்து வந்து அவங்க ஒரு கிராமத்தை அடையிறாங்க. நியர்பை அருகில் உள்ள ஃப்ளூ பறந்தன, எஹெட் மேலே, ரீச்ட் அடைந்தது, நியர் அருகே, வில்லேஜ் கிராமம். There the birds found plenty of grains kept in several big baskets with no lids over them. அங்கே அந்த பறவைகள்லாம் என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா, நிறைய தானியங்கள் ஒரு பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ்னால் கூடைகளில் கொட்டி கிடக்கிறத, அது மூடியே இல்லாமல் கொட்டி கிடக்கிறத பார்க்குதுங்க. தேர் அங்கே ஃபவுண்ட் காணப்பட்டது, பிளென்டி ஏராளமான, கிரெயின்ஸ் தானியங்கள், செவரல் பல்வேறு, பேஸ்கெட்ஸ் கூடைகள், லிட்ஸ் மூடிகள், ஓவர் தெம் அவற்றின் மேலே எந்த ஒரு மூடியுமே இல்லாமல் ஓப்பனில் அதுங்க அந்த கிரெயின்ஸ்லாம், அதாவது அந்த தானியங்கள்லாம் கிடக்கிறத பார்க்குது. ஃபவுண்டுனா காணப்படுறது, பிளென்டி ஆஃப் கிரெயின்ஸ்னால் ஏராளமான தானியங்கள் கொட்டி கிடக்கிறத, அந்த கூடைக்குள்ளே கொட்டி கிடக்கிறத பார்க்குது. த ஃபார்மர்ஸ் ஹேட் ரிமூவ் த லிட்ஸ் ஆஃப் த பேஸ்கெட் டு ட்ரை த கிரெயின்ஸ் இன் த சன். அதை ஏன் மூடி போடாமல் அந்த ஃபார்மர், அதாவது அந்த விவசாயிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த சூரிய ஒளியில் இந்த தானியங்கள்லாம் நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்காக மூடி போடாமல் வச்சுருக்குறாங்க. த பேர்ட்ஸ் ஏட் டு தர் ஹார்ட்ஸ் கண்டென்ட். ஆனால் இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணிடுச்சிங்கன்னா, அதுங்களுக்கு மனநிறைவு ஏற்படுற வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு அந்த தானியங்கள் எல்லாம். இந்த பேர்ட்ஸ் ஏட் டு தர் ஹார்ட் கண்டென்ட்னா மன நிறைவான, ஹார்ட்ஸ்னால் மன, கண்டென்ட்னா நிறைவான, முழு நிறைவான சாப்பாடை சாப்பிட்டுடுச்சு எல்லாமே. ஃபார்மர்ஸ் விவசாயிகள், ரிமூவ்டு அகற்று, ட்ரை உலர்ந்து, சன் சூரியன், ஏட் தின்றது, தேர் அவற்றிடையே, ஹார்ட்ஸ் மன, கண்டென்ட் நிறைவான. Then a wise sparrow suggests, as we have discovered a stock of food here and since. உடனே அதுலேயே அந்த ஸ்பேரோலையே நல்ல வந்து அனுபவமிக்க ஒரு குருவி இருக்கும் இல்லையா, அதாவது எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் மாதிரி, ஒரு மூத்தவர் மாதிரி, ஒரு அனுபவமிக்கவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவமிக்க சிட்டுக்குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இங்கே நிறைய ஸ்டாக், அதாவது ஏராளமான தானியங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு இங்கே நிறைய உணவு இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லுது. வாய்ஸ் அனுபவமிக்க ஸ்பேரோ சிட்டுக்குருவி, சஜஸ்டட் ஆலோசனை, டிஸ்கவர்டு கண்டுபிடித்த, ஸ்டாக் சேமித்துவை, ஹியர் இங்கே, சின்ஸ் அதனால் நம்ம என்ன செய்யலாம், தேர் ஆர் நோ காட்ஸ் அரவுண்ட், இங்கே எந்த ஒரு காவலாளியும் இதை சுற்றி இல்லை, வி கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் நம்ம இதை நம்மளுக்கு சாதகமாக அனுகூலமாக எடுத்துக்கொண்டு
இந்த பொன்னான வாய்ப்பை நம்ம நழுவூற்றாமல் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. தெர் ஆர் நோ காட்ஸ் அரவுண்ட். இந்த சுற்றி எந்த ஒரு காவலரும் இல்லை, அதனால் we can take. நம்ம இது ஒரு நமக்கு அனுகூலமான, நமக்கு சாதகமாக இதை எடுத்துக்கிட்டு இந்த பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. காட் காவலர், அரவுண்ட் சுற்றி, அட்வான்டேஜ் அனுகூலம், கோல்டன் பொன்னான, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு. லுக், த farmers have made huge baskets using twigs and straws to store grains for their future use. உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, கவனித்து பாருங்க, இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தானியங்களை பெரிய பெரிய கூடையில் நிரப்பி அவங்களோட ஃப்யூச்சர் யூஸ்க்கு எதிர்கால பயன்பாட்டிற்காக அவங்க சேமித்து வைக்கிறாங்க. ட்விக்ஸ் அப்படின்னா கிளைகளாலையும், ஸ்ட்ராஸ்னால் வைக்கோலாலையும் பின்னப்பட்ட கூடைகளில் நிறைய தானியங்களை சேமித்து வச்சுருக்காங்க, அவங்களோட எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூத்த வந்து ஸ்பேரோ சொல்லுது. லுக், கவனித்து பார், ஹியூஜ் மிகப்பெரிய, யூசிங் பயன்படுத்தி, ட்விக்ஸ் கிளைகள், ஸ்ட்ராஸ் வைக்கோல், ஃபியூச்சர் எதிர்கால, யூஸ் பயன்படுத்த. We too can follow this example and store up plenty of grains for the future. இதை வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளும் நம்மளோட ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு நம்மளும் நிறைய, அதாவது ஏராளமான உணவுகளை, ஏராளமான தானியங்களை சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. We are 20 of us. நம்ம 20 பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. We நாம், to கூட, எக்ஸாம்பிள் உதாரணம், 20 20, us நம்மை. We too can followனா பின்தொடர்றது, இதை நம்ம பின்தொடர்ந்து, இந்த உதாரணத்தை நம்மளும் பின்தொடர்ந்து, ஸ்டோர் அப் நம்மளும் சேமித்து வைக்கணும், பிளென்டி ஆஃப் கிரெயின்ஸை, அதாவது ஏராளமான தானியங்களை நம்ம எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும். We are 20 of us. நம்ம 20 பேர் இருக்கோம். 10 of us will make baskets under the banyan tree and the rest will carry the grains from this place to our home. உடனே அது என்ன சொல்லுது, நம்ம 20 பேர் இருக்கோம், 10 பேர் வந்து கூடை பின்னட்டும், அந்த ஆலமர அடியில் உட்காந்து, பேனியன் ட்ரீனா ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கூடை பின்னட்டும், அண்டு ரெஸ்ட் மீதி உள்ளவங்க அந்த கிரெயினை எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 10 10 மேக் செய்தல், அண்டர் கீழே, பேனியன் ஆலமரம், ரெஸ்ட் மீதி, கேரி எடுத்து, பிளேஸ் இடம், ஹோம் வீடு. 10 of us will make baskets under the banyan tree and the rest will carry the grains from this place to our home. We will make several trips until the evening and again we shall come back tomorrow. உடனே அது என்ன சொல்லுது, நம்ம மாலை நேரம் வரைக்கும், அதாவது ஈவினிங் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து திரும்ப செஞ்சுட்டே இருக்கலாம். அப்புறம் மாலை நேரம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து திரும்பவும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. செவரல் அதிக எண்ணிக்கை, ட்ரிப்ஸ் பயணங்கள், அன்டில் வரை, ஈவினிங் மாலை, எகெயின் மீண்டும், டுமாரோ நாளை. ஒவ்வொரு தானியமாக தானே அது எடுத்துகிட்டு வர முடியும், அதனால் செவரல் ட்ரிப்ஸ் அதிக எண்ணிக்கையான ட்ரிப்ஸ்னால் பயணங்களை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப மாலை நேரமானதும் அடுத்த நாள் வந்து ஷால் கம் பேக், திரும்பவும் வந்து டுமாரோ நாளை வந்து திரும்பவும் அதே வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆல் த ஸ்பேரோஸ் அக்ரீட். உடனே எல்லாமே ஒத்துக்கொள்ளுது, எல்லா சிட்டுக்குருவிகளும் ஒப்புக்குது. 10 of the 20 sparrows started collecting leaves and straws to weave baskets. 10 குருவிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா இலைகள், எல்லா வந்து அந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்து அதுங்க கூடை பின்ன ஆரம்பிக்குது. அக்ரீட் ஒப்பு, ஸ்டார்டட் தொடங்கியது, கலெக்டிங் சேகரிக்க, லீவ்ஸ் இலைகள், வியூ பின்னு, அண்ட் த ரிமைனிங் 10 of them started carrying food grains in their beaks for making a store of grains. உடனே அடுத்த 10 என்ன செய்யுது, போய் எல்லாம் தானியங்களை எடுக்கிறதுக்கு எல்லாமே அதுங்களும் போய் கிளம்புது. எல்லாமே தானியங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதுங்களை எடுத்துகிட்டு வரத்துக்கும் அதுங்க எல்லாமே கிளம்புது. ரிமைனிங் மீதமுள்ள தேம் அவைகள், கேரிங் எடுத்து, பீக்ஸ் அலகில், அதோட மூக்கு இருக்கும் இல்லையா, அழகு இருக்கும் இல்லையா, அதில் எடுத்துகிட்டு வரதுக்கு எல்லாம் கிளம்புது. அண்ட் த ரிமைனிங் 10 of them started carrying food grains in their beaks for making a store of grains. சடன்லி பீர்பால் பிகம் சைலண்ட். உடனே இந்த மாதிரி சொல்லிட்டு பீர்பால் உடனே என்ன ஆகிடுறாரு, அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. அதாவது இந்த மாதிரி குருவிகள்லாம் கிளம்புது, ஒரு 10 குருவி கூடை பின்னுது, 10 குருவி வந்து தானியங்களை எடுக்க அதுங்களோட அழகுல எடுக்கிறதுக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. திடீர்னு பீர்பால் வந்து அதை கதையை முடிக்காமல் அப்படியே சைலண்ட் ஆகிறார். த எம்பரர் வெயிட்டட் ஃபார் எ மினிட் அண்ட் தென் செட் வித் கியூரியாசிட்டி. உடனே எம்பரர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு உடனே அவர் திரும்ப கேட்குறாரு, ரொம்பவுமே ஆர்வமாக கேட்குறாரு. சடன்லி திடீரென, சைலண்ட் அமைதி, வெயிட்டட் காத்திருத்தல், மினிட் நிமிடம், கியூரியாசிட்டி ஆர்வம். வை ஹாவ் யூ ஸ்டாப்டு பீர்பால், வாட் ஹேப்பன் டு த ஸ்பேரோஸ். உடனே எம்பரர் என்ன கேட்குறாரு, ராஜா என்ன கேட்குறாரு,
நீ ஏன் நிறுத்திட்ட, ஏன் கதையை நிறுத்திட்ட, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த சிட்டுக்குருவிகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் நிறுத்தினாய், சிட்டுக்குருவிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. வை ஹாவ் யூ ஸ்டாப்டு பீர்பால், வாட் ஹேப்பன் டு த ஸ்பேரோஸ், யூ ஆர் டெல்லிங் மீ சில்ட்ரன் ஸ்டோரிஸ். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகளை எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் த ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அதர்ஸ் லாஃப்ட். உடனே அந்த சுற்றி இருந்த வைத்தியர்களும் மற்றவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்ட்ரன்ஸ் குழந்தைகள், அதர்ஸ் மற்றவர்கள், லாஃப்ட் சிரித்தார்கள். த எம்பரர் ஓப்பன்ட் ஹிஸ் ஐஸ், வெல் டெல் மீ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். உடனே அவர் கண்ணை திறந்து, ராஜா கண்ணை திறந்து என்ன கேட்குறாரு, வெல் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஹோ யுவர் மெஜஸ்டி ப்ளீஸ் வெயிட் டில் ஈவினிங் செட் பீர்பால். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட கம்பீரமான ராஜாவே, நீங்கள் நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாலை நேரம் வரைக்கும் காத்திருக்கணும், தயவு செஞ்சு மாலை நேரம் வரை காத்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓப்பன் திறந்தார் ஐஸ் கண்கள். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன நடந்தது, ப்ளீஸ் தயவு செய்து டில் வரை. The emperor opened his eyes. Well, tell me what happened next. Oh, your majesty, please wait till evening, said Birbal. உடனே மாலை நேரம் ஆகும் வரை காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. The sparrow are 1, 2, 3, 4, 5 still collecting grains, taking to their home in the banyan tree. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமா ஒரு குருவியும் 1, 2, 3, 4 சேகரித்து அதை கொண்டு போய் பேனியன் ட்ரீல கொடுத்துட்டு இருக்கு, அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்கு லேட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. The sparrow are 1, 2, 3, 4, 5 still collecting grains and taking to their home in the banyan tree. 1 na 1, 2 na 2, 3 na 4, 3 na 3, 4 na 4, உங்களுக்கு எல்லாம் 3, 5 இந்த மாதிரி 1, 2, 3 எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ட்ரீல வச்சிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் கலெக்டிங் கிரெயின்ஸ், அதனால் இன்னும் அதுங்க அந்த தானியங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கு. டேக்கிங் டு தர் ஹோம், அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பேனியன் ட்ரீ கொண்டு போய் பேனியன் ட்ரீல வச்சிட்ருக்கு. ஸ்டில் இன்னும் தேர் அவைகள் பேனியன் ஆலமரம். The sparrow picking up grains in their beaks, flying off and returning again and again and again. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு குருவியும் என்ன பண்ணுது, அதோட அழகில் ஒவ்வொரு தானியமாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு திரும்ப வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. த அதர் ஸ்பேரோ ஆர் பிஸி வீவிங் பேஸ்கெட்ஸ் இந்த பனியன் ட்ரீ. மற்ற குருவிகள்லாம் என்ன பண்ணுது, தன்னோட கூடைகளை நெய்வறதுக்காக பின்னுறதுக்காக எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு குருவியும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்ருக்கு. மற்ற குருவிகள்லாம் கூடை பின்னிட்டுருக்கு. அதனால் அந்த கூடை நிறைய ஆகிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிக்கிங் அப் எடுத்து ஃப்ளையிங் ஆஃப் பறந்தது. again மீண்டும். ஹோ ஐ எம் ஃபீலிங் ட்ரௌசி நவ் செட் த எம்பரர். உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ என்னால் முடியல, எனக்கு தூக்கமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இதை கற்பனை பண்ணி ஒன்று அது எடுத்துகிட்டு வந்து போடுறத வந்து அவர் கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவருக்கே ஒரு மயக்கம் வந்து தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. சூன் ஹீ பிகின்ஸ் டு ஸ்னோர். சீக்கிரமே அவர் என்ன பண்ணிட்டாரு, கொரட்டையும் விட ஆரம்பிச்சிட்டாரு. The physicians then heaved a sigh of relief and thanked Birbal for his efforts. உடனே அந்த வந்து வைத்தியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பெருமூச்சு விட்றாங்க. அப்பாடா இப்போ தான் வந்து அவர் தூங்குறாரு, எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ், முயற்சிகள், அவரோட முயற்சிக்கு அவங்கெல்லாம் நன்றியும் சொல்கிறாங்க. ஹோ ஐ எம் ஃபீலிங் ட்ரௌசினா தூங்கி விழுகிற, ஸ்னோர்னா கொரட்டை, ஹீவ்டுனா பெருமூச்சு, சைனா பெருமூச்சு வீடு, ரிலீஃப் நிம்மதி, தேங்க்டு நன்றி சொல்லுதல், எஃபர்ட்ஸ் முயற்சிகள். ஓ ஐ எம் ஃபீலிங் ட்ரௌசி நவ் செட் த எம்பரர். சூன் ஹீ பிகன் டு ஸ்னோர். த physician then heaved a sigh of relief and thanked Birbal for his efforts. Birbal had just narrated to the emperor a simple children's story. The birds in the story were shown constantly carrying the grains, and thus the story was in continuation and never came to an end. அவர் வந்து இந்த பீர்பால் வந்து ரொம்பவுமே சாதாரண ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற கதையை தான் அவர் சொன்னார். ரொம்பவும் எளிய ஒரு கதையை தான் சொன்னார். த பேர்ட்ஸ் இந்த ஸ்டோரி, இந்த பறவைகள் எல்லாம் கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கண்டினியூஷனே அது வந்து என்றைக்குமே அது முடியவே முடியாது. ஒன்று ஒன்றா கொண்டு வந்து போட்டு சிட்டுக்குருவிகள் எத்தனோன்னு இருக்கும், அந்த சிட்டுக்குருவிகள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து அது தானியங்களை சேகரிக்க எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் இந்த கதை ஒரு முடிவுக்கே வராது. நெரேட்டட், கதைக்கு ஒரு சிம்பிள் எளிய ஷோன் காண்பிக்கப்படும், கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து, கண்டினியூஷன் நீடித்தல்.
These greatly amused the emperor and he soon went to sleep. இந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணும்போது சிட்டுக்குருவிகள் சின்ன மூக்கு அது கொண்டு போய் ஒவ்வொரு தானியமாக அதுங்க கூடையில் சேகரித்து ஒன்றா கொண்டு போய் எப்போ முடிச்சிருது அது முடியவே முடியாது அப்படின்னு அவர் கற்பனை பண்ணும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அம்யூஸ்டுனா வேடிக்கையான இந்த கதையை கேட்டு வேடிக்கையான ரொம்பவுமே யோசிக்கக்கூடிய அந்த கதையை கேட்டு அவருக்கு ரொம்பவுமே தூக்கம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒன்றுமே இல்லை, இது நம்ம இதில் மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு அமைதியாகவும் நம்ம ஒரு நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பெரிய பெரிய வார்களையோ பெரிய பெரிய விஷயங்களையோ நம்ம நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராது. இந்த கதையில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 20 குருவிகள் இருக்குது, அந்த 20 குருவிகள் சேகரிக்குது, சாப்பாடை தேடி போகுது. இப்படி நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வானம், அந்த பறவைகள், அந்த வயல்கள், அந்த வயலில் கிரெயின்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணும்போது நமக்கு மனம் ஒரு அந்த இடத்துக்கு நம்ம மனசு நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்ம மனமே அமைதியாகி யாராக இருந்தாலும் ஒரு அமைதிப்படுத்தி நம்ம மனம் வேற ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை அமைதிப்படுத்தி தூங்க வச்சிரும். இதை தான் இது அழகாக சொல்லியிருக்கு. நம்ம எப்போதுமே இந்த சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்டோரிஸ் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் மைண்ட் பயங்கர ரிலாக்ஸ் ஆகும். அதை தான் இங்கே அழகாக சொல்லியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.